நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம் இல்லாமல் கூட படம் எடுப்பார். ஆனால் உங்கள் ஜிகர்தண்டா அவருடைய பாபி சினிமா இல்லாமல் எடுக்க மாட்டேன். இல்லை, ஆனால் கடைசி ஒரு 2-3 படம் அவர் எங்கே இருந்து வந்தார்? ஆமாம். இல்லை, பாபி வந்து எப்படின்னா, நான் அந்த நாளைய இயக்குனருக்காக வந்துட்டு நம்மளோட அந்த பேஷனை அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இது வந்து நம்ம பெருசாலாம் எய்ம் பண்ண வேணான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் நாளைய இயக்குனர் சேஞ்ச்டு த ஹோல் திங். ஆமாம், நாளைய இயக்குனர் வந்து இட் வாஸ் அ பிக் இப்போ நாளைய இயக்குனர்லேருந்தே பார்க்குறாங்க. கரெக்ட். அப்புறம் அங்கே வந்து ஜூரிஸாக வர்றாங்க. பிரதாப் போத்தன் சார், மதன் சார், இவங்கள மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட படங்களை ரிவ்யூ பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு மென்டர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது அட்டகத்தியோட ட்ரெய்லரோ ஏதோ ஒரு ஃபஸ்ட் சிங்கிளோ ஏதோ ஒன்று பார்த்தப்போ அப்போ வந்து ஃபேஸ்புக்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் சேட்டில் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்கிட்டையும் சார்னா அவர் வந்து என்னோட நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பார் போல வர சொன்னார். ஸோ அவட நான் ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். நண்பர் வணக்கம் கார்த்திக் சுப்ராஜ் சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்ககிட்ட என்ன கேள்வினா, நீங்க மெர்க்குரி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரெண்டான ஒரு மூவி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த படத்தை பத்தின உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. ஏன்னா நான் பீட்சான்னு வந்து ஒரு ஹாரர் ஜானரில் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா என்னங்கன்னா, எனக்கு வந்து ஹாரர் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஜானர்னு சொல்ல முடியாது. எனக்கு அது ஹாரர் படமே நான் பெருசாக பார்க்க மாட்டேன். பட் ஆனால் வந்து இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு படம் அப்படின்றப்போ வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒன்று பண்ணணும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுன்றப்போ அந்த ஹாரர் ஜோனுக்குள்ள போச்சு. பீட்சாவுமே வந்து கம்ப்ளீட் ஹாரர் கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி ஹெய்ஸ்ட் மாதிரி போகும். ஸோ அதனால் ஒரு அந்த ஹாரர் த்ரில்லர் ஜோனில் எழுதும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ்லாம் அப்போயே பீட்சா டைம்லேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இறைவி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கம்பெனி ஒன்று ஆரம்பித்தோம். ஸ்டோன் பெஞ்சுன்ற கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு இன்வெஸ்டர் மாதிரிலாம் வந்து நம்ம படங்கள் மற்றவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தே ஆல்சோ செட் ஃபஸ்ட் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபில்ம், நான் வந்து டைரக்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்து வித்தவுட் டயலாக்ஸ், அதாவது டயலாக் இல்லாமல் ஏதாவது ஒரு படம் தட் கேன் பி இன்னும் த்ரில்லர் ஜானர் பண்ணலாம். அப்படி சொல்லும் போது தான் இந்த மெர்க்குரியோட ஐடியா ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை எடுத்து அண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி வித் மெர்க்குரி. பட் ஆனால் இட் டென்ட் கிளிக் வெல் வித் ஆடியன்ஸ். நிறைய பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலை. அப்புறம் சார், இந்த பேட்டா படத்தில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்படி சொல்ல முடியும்? நிறையா சொல்லலாம். அது வந்து இட்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போயும் அதை பற்றி யோசிச்சோன்னா வந்து இட் ஃபீல்ஸ் வெரி ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கும். அதாவது வந்து நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பார்த்து பிரமிச்சு வளர்ந்த குடும்பமே ரஜினி ஃபேன்ல. ஆமாம், மொத்தமாகவே குடும்பமே அதுதான், எல்லாமே தலைவர் ஃபேன் தான். அதனால் அது ஒரு மாதிரி அந்த தோஸ் டேஸ் ஆர் லைக் ரியலி மேஜிக்கல். அது இன்னுமே ஒரு மாதிரி சரியலாக யோசிச்சு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நாட்களாக தான் இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே ஐ செரிஷ் எவ்ரிடே. அந்த ஷூட்டிங்கோட இது அப்பப்போ அந்த தாட் பண்ணாலும் அந்த எவ்ரி மூமெண்ட் till the release, till after the release also, and it is still in a very good memory of both. எனக்கும் சரி தலைவருக்குமே அது ஒரு குட் மெமரியாக இருக்கிறது. அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் இவ்வளோ படம் பண்ணிவிட்டு எப்பயும் பேட்டை பற்றி பேசினா ஹீல் பி ஹாப்பி லைக் அபவுட் பேட்டை. ஹீ டிஸ்கஸ் ரீசெண்டாக பார்த்து பேசும்போது கூட பேட்டெல்லாம் அதை பற்றின எல்லாம் பேசுவார் அவர். ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சார், இளையராஜா சாரோட நீங்கள் அடுத்த படத்துக்கு ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்க, அதை பற்றி உங்களோட அதே மாதிரி இப்போ எப்படி தலைவருக்கு சொன்னேனோ அதே மாதிரி ஒரு சர்ரியலான ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ராஜா சார் பாட்டு. இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஐ திங்க் நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே இட் இஸ் பார்ட். அதாவது வந்து எந்த ஒரு எமோஷனுக்கோ எதுக்கோ. ஸோ அவர்கிட்ட நான் அதே மாதிரி எனக்கு அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. எனக்கு ஆனால் ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டில் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம், அது எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு மோஸ்ட்லி லைக் ஒரு மோர் ஆஃப் அன் இண்டி ஃபில்ம் மாதிரி. அந்த படம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ராஜா சார்ட்ட காமிக்கலாம். அந்த படத்தை காமிச்சு அதுக்கப்புறமேட்டு இஃப் ஹீ இஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ்ட் ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லி படத்தை போட்டு காமிச்சேன். அண்ட் அவருக்கும் அந்த படம் பிடிச்சி
பண்ணலான்னு சொன்னார். பட் அவர் கூட ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளுமே அதே மாதிரி தான். இப்போ எப்படி நான் சொல்கிற மாதிரி தலைவர் கூட ஒர்க் பண்ண நாட்கள்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா அந்த ஒரு இது இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு மேஜிக்கல் ஒரு சர்ரியல் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் ஜஸ்ட் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதே வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. கற்றுக் கொடுக்குறதுன்றது மீறி அது ஏதோ ஒரு மோர் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. அது சூப்பராக இருக்குது. அது சீக்கிரமே படம் வரும்போது நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ. கார்த்திக் சுப்புராஜ் ஃபிலிம் இல்லாமல் கூட படம் எடுப்பார். ஆனால் உங்கள் ஜிகர்தண்டா அவருடைய பாபி சினிமா இல்லாமல் எடுக்க மாட்டேன். இல்லை, ஆனால் கடைசி ஒரு 2-3 படம் அவர் எங்கே இருந்து வந்தார்? ஆமாம். இல்லை, பாபி வந்து எப்படின்னா, நான் அந்த நாளைய இயக்குனருக்காக வந்துட்டு ஏன்னா நாளைய இயக்குனப்போ நான் வந்து இந்த காட்சி பிள்ளைன்னு என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் என்ட்ரி லெவல் வந்துச்சு. ஸோ அது நாளைய இயக்குனர் செலக்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து என்ட்ரி லெவல்ன்றனால நீங்கள் இது எடுத்துருக்கிறது ஓகே, பட் ஆனால் அடுத்தடுத்த வர்ற விஷயங்களில் நீங்கள் தனியாக வந்து ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வேணும், எடிட்டர்ஸ் வேணும், மியூசிக் டைரக்டர்ஸ் வேணும், ஆக்டர்ஸும் ப்ரொஃபஷனலாக வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து எனக்கு பழக்கப்பட்டவர் தான் மணிகண்டன். காக்கா முட்டையெல்லாம் இருந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து அப்போது ஹி ஹேட் ஒன் ஸ்மால் ஸ்டுடியோ அண்ட் தென் அதில் 5D 70 கேமராலாம் வச்சு ஹி வாஸ் ஷூட்டிங் லைக் சினிமாட்டோகிராஃபி தான் அவர் அப்போது மெயினாக ஹி வாஸ் டூயிங் சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரி இருந்தனால அவரை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அவர் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அங்கே தான் வந்து விஜய் சேதுபதியும் பழக்கமானார். அப்படி ஒரு நாள் தான் பாபியும் வந்திருந்தார். அங்கே நான் அவங்களாம் மணிகண்டன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பயங்கர ஏன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணனால வந்து இட் பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது படங்கள் வரும்போதும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அண்ட் தென் ஜிகர்தண்டா அதெல்லாம் பண்ணி வந்துட்டு. பட் ஆனால் ஐ திங்க் லாஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸ் இஸ் டூயிங் ஃபிலிம்ஸ். அதனால் இல்லை, அது சினிமா மேலே மிகப்பெரிய காதலோடு வந்தவங்க. சினிமா கதவுகள் வந்து சாதாரணமாக திறந்ததாக நினைக்கிறீங்களா உங்களுக்கு, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டதாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், அவ்வளோ ஈஸியாக டெஃபினட்டாக இல்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா ஐ ஜஸ்ட் டுக் அ ரூட் ஆஃப் வேணா நான் வந்து யார்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரணும்னு நினச்சேன். அது முடியல. ஏன்னா இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்றப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண கற்றுக்கலான்றப்போ வந்து இது ஃபீச்சர் ஃபிலிம்லாம் வருவோன்ற ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளலாம் நம்ம போய் நம்ம வந்து எப்படி பண்ண முடியும்? சரி ஓகே, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு பேஷனேட்டாக நம்மளோட அந்த பேஷனை அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இது வந்து நம்ம பெருசாலாம் எய்ம் பண்ண வேணான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் நாளைய இயக்குனர் சேஞ்ச்டு த ஹோல் திங். ஆமாம், நாளைய இயக்குனர் வந்து இட் வாஸ் அ பிக் திங். ஏன்னா அது தட் ஆக்சுவலி லெஃப்ட் அஸ் இன் டு த இண்டஸ்ட்ரி. பட் இட் டசன்ட் அதாவது வந்து பயங்கரமாக அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. பட் ஆனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய பேர் நாளைய இயக்குனர்லேருந்தே பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே வந்து ஜூரிஸாக வராங்க. பிரதாப் போத்தன் சார், மதன் சார், இவங்கள மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட படங்களை ரிவ்யூ பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு மென்டர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி இது பண்ணால். பட் ஆனால் நாளைய இயக்குனர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 years இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் டு கெட் அ ப்ரொடியூசர். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபீல்டுக்குள்ளே வர மாதிரி இல்லை. நாளைய இயக்குனர் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது வந்து வாரம் அது வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் அதில் நாளைய இயக்குனர் முடிகிற வரைக்கும் இட் வாஸ் ஆல் ஃபுல் ஆஃப் ஃபன்னாக சொல்ல மாதிரி நல்லா அது ஒரு காலேஜ் போன மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இட் கேம் மீ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு ஐம் கோயிங் டு அ ஃபிலிம் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்டடிங் ஒரு 2 years. ஏன்னா 2 years கிட்டத்தட்ட 2009 வந்து ஒரு 1.5 years அதிலே தான் இருந்தோம், நாளைய இயக்குனர்லேயே தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரி தான் ஒரு ஃபீல். அதில் வந்து நம்ம இத்தனைக்கும் ஒரு 6-7 படம் எடுத்துட்டேன், 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஸோ எவ்ரி திங் கேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு தட். ஃபில்ம் மேக்கிங்காக கிராஃப்டாக கற்றுக்கிறதுக்குலாம் அது வந்து அண்ட் ஒன் குட் திங் இஸ் தெர் வாஸ் நோ டெஸ்பிரேஷன். நாளைய இயக்குனர்ப்போ நாளைய இயக்குனர் மேலே மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. கரெக்ட். ஸோ ஆனால் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நாளைய இயக்குனர் நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இமீடியட்டாக ப்ரொடியூசர்லாம் வந்துருவாங்க, நமக்கு அப்படியே போயிடணும்னு நினச்சோம். பட் நாளைய இயக்குனர் முடிஞ்சு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இதே இல்லை. பிரதாப் போத்தன் சார்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்போது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ராம்குமார் சார்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து போய் கதை சொல்ல சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் போய் சொன்னேன். அப்படி ஆரம்பித்தது. பட் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 2 years ஆச்சு. அந்த 2 years வந்து there were some points where ஓகே இது நடக்காது போலன்ற அளவுக்குலாம் போச்சு. பட் ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜி somehow we will get it மாதிரி. அண்ட் லக்கிலி சிவி குமார் சார் மாதிரி ஒருத்தர் வந்து he could see the potential and then அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வந்தனால இட் கேம். பட் ஐ திங்க் இட் இஸ் தேர், அந்த ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்டில் தேர். இப்போயும் ஒவ்வொரு படத்துக்கும் அது வேறு மாதிரி வேறு டிசைனாக வருது தவிர்த்து அது இருக்க தான் செய்யுது. அது ஒரு வகையில் வேறு மாதிரி வரதான் செய்யுது. பட்
ஐ திங்க் தட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ். எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். சிவகுமார் அட்ராக்ட் பண்ணது உங்களுடைய ஸ்கிரிப்டா? அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் தான். ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிருந்தது. ஸோ அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துட்டு அவர் அப்போ தான் வந்து அட்டகத்தியோட இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஒரு புது டைரக்டர் வச்சு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு அட்டகத்தியோட ட்ரெய்லரோ ஏதோ ஒரு ஃபஸ்ட் சிங்கிளோ ஏதோ ஒன்று பார்த்தப்போ அப்போ வந்து ஃபேஸ்புக்னு நினைக்கிறேன், ஃபேஸ்புக் சேட்டில் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்கிட்டையும் இருக்குது சார்னா அவர் வந்து என்னோட 4 ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பார் போல், வர சொன்னார். ஸோ அவர்கிட்ட நான் ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா அவர் கதை நரேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் உட்காந்து ஸ்கிரிப்ட் படிப்பார். நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவர் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தார், ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் இங்கே டீனரில் இருக்கும். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே ஒரு 1 hour கழிச்சு வாங்க இல்லை 2 hours கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு he will just sit there and then he will read the script. ஸோ நான் ஸ்கிரிப்ட்டை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு டீக்கல்ல ஒன்று வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு 2 hours அப்படி பைக் எடுத்து சுற்றிட்டு திரும்ப 2 hours கழிச்சு வந்தேன். ஸ்கிரிப்ட் படிச்சிட்டாரு. அவர் வந்தாலும் சூப்பராக இருக்குது, ஜிகர்தண்டா செம இதாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் 2 crore. ஏன்னா அப்போ வந்து அப்படி தான் இருந்துச்சு, லோ பட்ஜெட்னா 2 crores. ஆமாம். நானும் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அதாவது வந்து பட்ஜெட்டு இப்படிலாம் பண்ணணும்னா சார் 2 crores பண்ணிடலாம் சார். அவர் வந்து சிரிச்சிட்டே சொன்னார், வாய்ப்பே இல்லை, இந்த படம் வந்து மினிமம் 4 to 5 crores அது இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து 6-7 crores ஆயிரும் அப்படின்னாரு. இல்லை சார் 2 crores பண்ணிடுறேன் சார். இல்லை பண்ண முடியாதுப்பா, என்னால் இந்த ஸ்கிரிப்ட் 2 crores பண்ண முடியாது. அண்ட் என் மைண்டில் வந்து ஒரு 1 crore தான் படம் பண்ணுற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து 1 crore பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் கொண்டு வான்ற மாதிரி சொல்லி. பட் ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு படமாக இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பண்ணாதீங்க, வேறு ப்ரொடியூசர்டையும் போய் சொல்லாதீங்க சொன்னாலும். ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, இப்போ நீங்கள் உங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு வந்து மோர் தென் 1.5 crores இல்லை மேக்ஸிமம் 2 crores மேலே யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கதை யோசிச்சு போங்க, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகணும். அவர்கிட்ட பேசினது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தூக்கி வச்சுட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் தான் அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து பீட்சா ஸ்கிரிப்ட் ஒரு கான்செப்ட் அது எப்படி வந்துச்சுன்னா, அப்புறம் அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு நடுவில் பசங்க தெரிஞ்ச மதுரையில் அப்படின்னு தெரிஞ்ச பசங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஏதாவது ஹாரர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 40 lakhs அதில் எடுக்கிற மாதிரினா ஓகே. அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நானும் அல்ஃபோன்ஸ் தான் நினைக்கிறேன், நானும் அல்ஃபோன்ஸும் சும்மா ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம்ல, இத்தனை ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம், 10 minutes ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் 10 minutes எடுத்திருக்கோம், அது 5D 7D தான் எடுத்திருக்கோம். அதே 10 minutes மாதிரி நம்ம ஒரு 90 minutes ஒன்று எடுப்போம். ஸோ ஒரு 9 ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கணக்கு வச்சுட்டு ஒரு கதை வந்து எடுப்போம். இதே 5D 7Dலையும் எடுப்போம், இதே பாபி விஜய் சேதுபதி வச்சு எடுப்போம். ஏன்னா நம்ம அவங்க ஆக்டர்ஸாக அப்போ அவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி வந்து அப்போ நான் பேசின டைமில் வந்து அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் இன்னும் வெளியாகலை. அவர் பண்ணிட்டு கிடச்சிச்சான்னு கூட தெரில, பட் அந்த ஸ்டேட்டில் இருந்தார். ஸோ அவங்களாமே ட்ரை பண்ணிட்டுருக்காங்கனால நம்மளாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாம், ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஏன்னா நம்ம லொக்கேஷனாக பெருசாக போக முடியாது, ஏதாவது ஒரு வீடு தெரிஞ்சவங்க வீடு அந்த மாதிரி தான் ஒன்று பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தப்போ தான் சரி ஹாரர் மாதிரி கதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் அது அந்த கதை ஆரம்பித்தப்போ. ஸோ நான் ஜென்ரலாக சொன்னேன் ஓகே ரேண்டமாக ஒரு சினாரியோவாக பேசுவோம். ஒரு பீட்சா டெலிவரி பண்ண போகிற ஒருத்தன் வீட்டுக்கு போய் பெல் அடிக்கிறான், ஒருத்தன் லேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, போய் ரொம்ப நேரமாக ஆளே காணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அல்ஃபோன்ஸ் வந்து அடுத்த சீன் சொன்னான். அப்புறம் அவன் கரண்ட்டு போயிடுச்சு, அங்கே கரண்ட்டு போனதுக்கப்புறம் அவன் கேண்டில் எடுத்துகிட்டு மேலே போனால் பார்த்தா அந்த மாதிரி செத்து கிடக்கு. இது வரைக்கும் பேசினோம் அன்றைக்கி, மாறி பேசிகிட்டே இருந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை வேணால் அல்ஃபோன்ஸ் நிறைய எடிட்டிங் இந்த மாதிரி அவரோட ஸ்கிரிப்ட்லாம் போயிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த நாட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் நல்லா இருந்தது. அதனால் வந்து எழுத ஆரம்பித்தேன். நான் எழுத ஆரம்பித்து போகும்போது தான் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு. ஈவெண்ட்ஸாக போகும்போது ஃபஸ்ட்டு போனால் அதே மாதிரி ஒரு டெட் பாடி இருந்துச்சு, அவர் வெளில ஓடி வந்தால் பார்த்தா எல்லா கதவும் மூடி இருக்குது, அதில் வந்து தப்பிக்க முடியல. அடுத்து பார்த்தா ஒரு ஃபோன் ரிங் ஆகுது, ஃபோனில் யாரோ பேசுகிறாங்க, இப்படியே போயிட்டு ஈவெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் ஒரு பாயிண்ட் அப்புறமேட்டு எனக்கு இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரில, இது என்ன. அதே மாதிரி எனக்கு ஒரு பேய் படம் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் இல்லை எனக்கு. ஆனால் அது வந்து ஒரு நம்மளோட ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம், இது ஒரு பேய் படமாக முடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அப்புறம் நான் யோசித்தேன் சரி இதை பேய் படமாக முடிக்காமல் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அது அந்த கதைக்கான முன்பகுதி வரும்போது அப்போது ஒரு கப்புள் அவங்க லிவிங் டுகெதர் இன் அ ஹவுஸ். அந்த பையன் வேலை பார்த்துட்ருக்கான், அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் அ ரைட்டர், அவங்க வந்து நிறைய ஹாரர் ஸ்டோரி எழுதுகிற ரைட்டர்.
அவங்களுக்கு ஒரு பணத்தேவை வருது. பணத்தேவை எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் இவன் பேசாத வெளிப்படும்போது இந்த விஷயம்லாம் நடக்குது. ஸோ எண்டில் வந்து பார்த்தா அது வந்து எல்லாமே கதை அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அது அந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா இந்த நம்ம பிளான் பண்ணி, ஏன்னா கடைசியாக நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸையுமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் ஹாரர்னு சொல்லி. பட் ஆனால் ஹாரர் கிடையாதுன்னு சொல்கிறப்போ எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆச்சு. அப்போ யார் அவங்க சீட் பண்ணுறாங்க, எதுக்காக பேய் கதை சொல்லணும், அவங்க பேய் கதை சொல்லி ஒருத்தன் ஏமாறுறான்னா அப்போ அதை நம்புகிற ஒரு ஆள் வேணும். அது யாருன்னா அந்த பீட்சா கடை ஓனர். ஸோ அவர் ஏன் அதை நம்புறாருன்றப்போ அப்போ அவருக்கு ஒரு பொண்ணு, அவருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நிறையா மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு இல்லை நிறையா எக்ஸாசிஸ்ட்லாம் கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் பயங்கர அதெல்லாம் அந்த சூப்பர்ஸ்டிஷனில் பிலீவ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அதை கேப்சர் பண்ணி தான் அவர்கிட்ட அந்த பணத்தை எடுத்தும் போது அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் அவர் நம்புவார். அதனால் ஒரு கதை சொல்கிறான்ற மாதிரி சொல்லி எண்டடி போனோம். ஸோ அப்போது எனக்கு அந்த கதை வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக செட் ஆகி வந்துச்சு. ஸோ அப்பயும் வந்து ஒரு 2 பசங்க வந்து சொன்னேன் இல்லையா, 40 lakhஸில் முடிச்சிடலாம் 50 lakhஸில் முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லி அதுவுமே போச்சு, ரொம்ப நாள் போச்சு. அதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஜிகர்தண்டா ஸ்கிரிப்டுக்கு வந்தார். ஒருத்தர் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிம்பாரு. அப்புறம் திடீர்னு வந்துட்டு நாளைக்கு சைன் பண்ணுறோம் பாரு, திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். கூப்பிட்டு போய் ஒரு வீடை காட்டுவார். இதான் உங்கள் ஆஃபீஸ் ஓகே, பயங்கரமாக இருக்கும் அந்த வீடு. இதான் உங்கள் ஆஃபீஸ் ஓகே அப்படின்னா நம்மளுக்கு இல்லை இது நம்ம ஆஃபீஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு 10 நாள் ஃபோனே எடுக்க மாட்டார். கேட்டால் நான் அங்கே போயிட்டேன் அப்படிம்பாரு. அப்புறம் திரும்ப வருவார். வந்துட்டு உங்கள் டீம் எல்லாம் கூப்பிடுங்க, நம்ம வந்து ஒரு டீம் லஞ்ச் மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல் க்ரீன் பார்க்கோ இதில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஆல்மே புக் பண்ணி நாங்களும் போயிருக்கோம். போய் இவர் தான் மியூசிக் டைரக்டர், இவர் தான் அல்ஃபோன்ஸ் தான் எடிட்டரு, பாபி அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சு பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் பார்த்தா போயிடுவார். ஒரு இப்படியே போய் சரி அவர் நம்மளுக்கு படம் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியறதுக்கே 7-8 மாதம் ஆச்சு. ஒரு 7-8 மாதம் இப்படியே போச்சு. ஆனால் அது வந்து ஏன்னா மைண்டு டார்ச்சராக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்டில் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம வந்து ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அந்த நம்பிக்கை மட்டும் அந்த ஹோப் மட்டும் நம்மளை வந்து ஒரு பாயிண்ட் புஷ் பண்ணிட்டு இல்லை வந்துடுவார், திரும்ப வந்து நம்ம பண்ணிடுவார். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாரம் இருப்பார், நம்மளை வந்து ஒரு ஹோப் கொண்டு போயிட்டு ஒன்று இது பண்ணிடுவார். அப்புறம் திரும்ப பார்த்தா இதாகும். ஸோ ஒரு பாயிண்டில் அப்படியே நம்பிக்கைலாம் இழக்க ஆரம்பித்து போகும்போது தான் இந்த பசங்க வந்தாங்க. அவங்க வந்து இது நீங்கள் 50 lakhsக்குள்ளே பண்ணுங்கள், நாங்களே பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லி அது ஒரு ஜேர்னி போச்சு. ஆனால் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து தே ட்ரை டு ஹெல்ப் மீ ஆல்சோ. பட் அவங்களாலே அந்த நேரத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியல, இப்படிலாம் போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்டில் தான் திரும்ப விட்டு சிவி குமார் சார்கிட்ட திரும்ப சொன்னேன், சார் இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்குது. மெயினாக வந்து எனக்கு ஜிகர்தண்டாக்கான ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட தாட் வந்ததே வந்து இந்த நாளே இயக்குன டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகும்போது தான் ராவணம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அது வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் கபாலி காலா பண்ணியிருந்தார், விச் இஸ் லைக் டோட்டலி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். அந்த கபாலியும் சரி காலாவும் சரி அந்த ஸ்கிரிப்ட் ஓரியன்டாகவே அவர் இருப்பார். இந்த காஸ்டியூம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஏஜுக்கான அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல்ல. ட்விஸ்ட்டு வைக்கணும்னு நான் பண்ண ஒரே படம் வந்து பீட்சா தான். ஆக்சுவலி பீட்சாவில் தான் வந்து எண்டில் வந்து ட்விஸ்ட்டுனா அதுதான், அதாவது வந்து இது பேயே கிடையாது அப்படின்ற மாதிரி அது வர்றது வந்து ட்விஸ்ட்டு தான். பட் ஜிகர்தண்டாலாம் வந்து அது வந்து ஒரு எனி கேரக்டர் பார்க்கும்போது நான் ஜிகர்தண்டா எழுதுகிறப்ப தான் வந்து ஏன்னா நம்ம பெருசாக வந்து அப்படியே கேங்ஸ்டரு அப்படிலாம் நேரிலலாம் பார்த்து பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா மதுரையில் தான் படித்து வளர்ந்தோன்றப்போ வந்து